शरणों शरणों द्वापरयुगानंद श्रीमन् नरनारायण अवतार स्वरूपानां मघोन्नत अवतारानंद श्रीमन्नारायणानंद स्वरूपानां शरणों शरणों शबरिशास्तां शरणों नमो नमः. இதுக்கு நரஹரி பக்தி. இது 30வது ஸ்லோகம். நரன்றது ஒரு சரணமோ, ஹரிங்கிறது மறுசரணமோ. இந்த ஸ்லோகத்துக்குண்டான சரணம் சொல்லச்சே நரஹரி பக்தி ஆகுது. நரஹரின்னா உலகத்தில் அடைய முடியாத ஒரு இன்பத்தை அனுபவித்தல். பெருமாளை ஏகாந்தத்தில் ஒருவனா சந்திக்கிறது. அந்த மாதிரி சந்தித்தது நாரத பெருமான் மகரிஷி இருக்கட்டும். அடுத்தது ஒரு மனிதனோட சந்திக்கிறது. அடுத்தது அவனோட லக்ஷ்மியோட சந்திக்கிறது. இந்த சந்திப்பு இருக்கே, இந்த லக்ஷ்மியோட சந்திக்கிறது மிக சிறந்த பக்தி. இப்ப மனிதனும் இறைவனும் நரஹரி பக்தி. ஆனா அதுல பெருமாள் சொல்லல பொன் இருக்கக்கூடாது, ஆண்டான் இருக்கணும் அப்படின்னு. இந்த நரஹரி பக்தி மகாலட்சுமியோட நாராயணன் காட்சி கொடுக்கிறது அவ்வளவு உன்னதமானது. அப்ப நமக்கு தெரிகிறது யாரை பார்த்தா மாதிரி தெரியுதுன்னா அம்மா அப்பாவை பார்த்தா மாதிரி தெரியுது. இது எப்ப தெரியும்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுறா. கல்யாணத்து அன்னைக்கு எல்லா சேவைகள் முடிஞ்சுடுத்தோம், பட்சணங்கள்லாம் கொடுத்தாயிடுத்தோம். இந்த தாயார் தகப்பனார அந்த பொன் குழந்தை சேவிக்கும். அப்ப அந்த பொன் குழந்தை மனசுல பயத்தை நிவர்த்தி பண்ணி நாம புகுந்த வீட்டுக்கு போய் ஆனந்தமா இருக்கணும்ன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது இந்த தாயார் தகப்பனாரோட உருவம். கஷ்டத்துல கூட தாயார் தகப்பனார தான் ஏங்கும். அண்ணன் தம்பி ஏங்காது, நண்பாலே ஏங்காது. பொண்ணு அழுதா கூட அம்மா அப்பாவை பார்த்து தான் அழுகும். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா எதிரில் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதுக்கு நரஹரி பக்தின்னு பேர். இப்ப பெருமாளை ஆராயிறார். இப்படியெல்லாம் இருந்தார் இவர். பையனா இருந்து என்னோட இருந்தார். தர்மத்தை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ய பக்தியில் இருந்தார். நோக்கு கல்யாணம் ஆகலே மணிகண்டன். நாராயணனுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. ஏன் இப்ப நாராயணனோட கல்யாணத்தை யோசிக்கணும்? இவர் நாராயணன் நேரடி தொகுப்பனார் இல்லை, மோகினி தான் தாயார். இந்த தாயாருக்கு முன்ன இருந்த உருவம் என்ன? நாராயணன். அம்மானு சொல்லிட்டு ஆனந்தம் வரும். யார போய் கூப்பிடுறது? வெளியில சொன்னா மோகினி பெத்து எடுத்தான்னு சொல்றா. தாய்க்கு உருவம் இல்லை மோகினி, நான் யார அம்மான்னு அழைப்பேன். இது அந்தராத்மிய பக்தின்னு பேர். இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 15 வயசு வரைக்கும் தாயின் இடத்துல அனுபவிக்கிறான். உலக பிரஜை உடல் இன்பத்தில் வந்தபோது தாயை விட்டு மனம் பிரியுது. இது ஆண்களுக்கு பொருத்தம், பெண்களுக்கு இது பொருத்தமே ஆகாது. உடல் இன்பம் காணணும்னு இருந்தா கூட அம்மான்னு நான் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுடுவேன். அப்படி ஒரு மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பக்திக்கு நரஹரி பக்தி. இது ஆண்டாம் பண்ணணும் இல்ல, இதை கரெக்டா பண்றது பொண்கள் தான். அப்படி கரெக்டா பண்ணாதது இருந்தா இவனுக்கு ஸ்ரீமன் நாராயணான்னு வராது. இது எப்ப நடந்ததுன்னா துவாபர யுகானந்தத்திலே அந்த நரஹரி பக்தியை சொல்றார். அதை இப்போ ஆராய்ச்சி பண்றார் மணிகண்டன். மனசு சந்தோஷம் பொறுக்கல்ல. என்ன பார்க்கிறவாளுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கறேன், என்னென்னமோ கேட்கறா, எல்லாம் நடக்குது. நான் இந்த குறைய போய் எங்க சொல்றது? நான் யார அம்மான்னு கூப்பிடுறது? நாராயணான்னு சொன்னேன், அவர் காட்சி கொடுத்தார். ஆனா அந்த உருவம் ஆண் உருவமா இருக்கிறது. நிறைய அப்படின்னு கூப்பிட்டேன், நாராயணான்னு கூப்பிட்டேன். நானும் அவனும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கிறது. இந்த குழந்தை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றது. பக்திக்கு வயசு இல்லை. 2 ஆண்கள், ஒன்று நான், இன்னொன்னு நாராயணன். அடே நரஹரின்னு கூப்பிட்டேன். நாராயணனா இருந்தவன் ஹரியாவும், மனிதன் ஒருவன் நரனா நின்னான். நரனன்னா தெய்வீக சம்பந்தங்களை உள்ள வாங்காதவனுக்கு பேரு நரன் பேரு. தெய்வீக சம்பந்தங்கள்ல உள்ள வாங்கிட்டா அவனுக்கு நரன் அல்ல, நாராயணன் பேரு.
எல்லாத்தையும் பார்த்து நான் மகிழ்ந்துட்டேன். இதெல்லாம் என்னோட காலத்துக்கு முன்ன நடந்த காலத்தை கண் முன்ன நிற்க வச்சு பார்த்ததில் இப்போ வந்தது. நான் கூட யாரையாவது அம்மான்னு கூப்பிட்டா என் மனசுக்கு எவ்வளவு தெம்பா இருக்கும். நான் யாரை அம்மான்னு கூப்பிடுறது? யாருக்கு இந்த குழப்பம்? நைஷ்டிக பிரம்மச்சாரி உள்ளத்துல ஒரு குழப்பம். எனக்கு இருக்கக்கூடிய காரண மாயாதிரேகத்தை வச்சுண்டு எனக்குன்னு ஒரு பொம்மை வடிவில் ஒரு ஸ்தூலத்தை கொடுத்துருக்கிறான். அதை வச்சுண்டு நான் யாரை போய் அம்மான்னு கூப்பிடணும்? அது நாராயணனோட பத்தினி எப்படித்தான் இருப்பான்? ஏன் இந்த குழந்தை இந்த ஆராய்ச்சி பண்றதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. இது துவாபர யுகத்தில் நடந்த குழந்தை விஷயத்தை, துவாபர யுகத்தில் லட்சுமி நாராயணா நரஹரியா இருந்த யுகத்தை இப்ப இந்த குழந்தை பண்ணி பார்த்து வேதனைப்படுறது. ஏன் இந்த வேதனை வந்ததுன்னு பாருங்க. பெருந்தேவி தாயார் புலிப்பால் கொண்டு வான்னு விட்டுட்டா. என் தாயாரை நான் பார்த்திருக்கிறேன், வளர்ப்பு தாயார். அவ புள்ள பாசம் என் மூலியமா அடைஞ்சா. என் தேகத்தில் இருக்கிற சக்தியெல்லாம் திரண்டு பாண்டியனோட ஒரு குழந்தையை பெற்று ராஜசேகரன் பேர் வச்சுக்கிட்டான். அந்த ராஜாதிராஜன் என்னை கொண்டு வந்து அனுப்பிச்சுட்டான். ஆனால் நான் அம்மான்னு சொல்லி அந்த பெருந்தேவி தாயாரோட வாழ்ந்தே ஆனந்தமாக தான் இருந்தது. இப்போ என்ன ஆராய்ச்சல்லாம் நரநாராயணனை பற்றி அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோ, தோப்பனாருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு நான் எப்படி கேட்பேன்? நான் என்ன பண்றது? அவனையே குருவாய் எடுத்து தியானம் பண்றேன். தட்சணனை குருவாய் எடுத்து, தட்சணன்னா சிவன், விபவான்னா குருவோட சேர்ற சம்பந்தம். இவாளை வச்சு நான் தியானம் பண்ணி அனுகிரகம் பண்ணா இந்த காத்து ரூபத்துக்கு முன்னாலே இருந்தானே கோவிந்தன், அவனோட பத்தினிய பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்குது. அது எப்படி இருப்பான்னு நோக்கு தெரியாது. இவரே அவதார புருஷல்ல நாரநாராயணன் நரஹரி பக்தின்னு சொல்றா. நம்ம கிருஷ்ணன் வளர்ந்த போது பண்ண லீலைகளை தப்பா நினைச்சோம். இல்லை, நம்ம இப்போ தக்ஷண பிரஜாபதி ரூபத்திலையும் தேவசகித பக்தியான மந்திர உச்சாரணத்திலையும் ஈடுபட்டு மனசு பொங்கி அழுறது. பொங்கி அழுந்த உடனே ஒரு பதில் கிடைக்கிறது. நாராயணன் அனாதியானவர். அப்ப நம்ம கூட அனாதி. ஆனா நாராயணனுக்கு ஒரு ஹரி இருக்கான், அவனோட அடுத்த சுரூபம். அவனுக்கு ஒரு நரன் இருக்கிறான், அவன் அர்ஜுனன். நோக்கு யாரும் இல்லை. இந்த குழந்தை தியான முத்திரையிலிருந்து பார்த்தா கோடி பிரகாசமான சூரியன், அதனோட வெளுக்கதிர்கள் நேரா இருக்கு. அதை பார்த்த உடனே தியானத்தில் ஆனந்தம். அது ஒரு மலர் மேல படுறது. அந்த மலரோட நிறம் தங்க நிறம் கடந்து செந்நிறமா ஆறுது. அந்த மலர் தங்கத்தினால உருவாக்கப்பட்டு தங்கத்தை கொழும்பா காய்ச்சி வடிச்சு அந்த அனலோட பார்த்தா, அதை நெருப்போட வெளியே எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தாமரை மலர்றது. அதை பார்த்த உடனே ஆனந்தம் ஆயிடுத்து. நோக்கு எங்கேயோ பெறாத தாயிடத்துல பால் கொடுத்தா மாதிரி இருக்கு, பால் குடிச்சா மாதிரி இருக்கு. இது நரஹரி பக்தி. இங்கதான் காமவிகாரம் விலகுது. ஞானம் வர்றதுனால காமவிகாரம் விலகாது. அதை விலக்கிறதுக்கு ஒவ்வொரு வழியில ஒவ்வொருத்தர் சேர்றா. ஒன்னு மனைவி, அடுத்தது கணவன். அதனால வரக்கூடிய பிள்ளை பேறுகள், அதனால வரக்கூடிய பேத்தி பேரன் விகாரம் எல்லாம் போறதுக்கு. ஆனா இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இந்த தாமரை மலரை பார்த்தோம், அம்மா பால் கொடுத்துட்டதா, நம்ம பால் குடிச்சுட்டதா நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதியிலே ஓம் யரணோம் யழோம் சொல்லிட்டு வர்றாளே, அவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு என் மனசு சொல்றது. ஏற்கனவே கொடுத்துட்ட நாக்கம், ஏற்கனவே கொடுத்துட்டேன். என்னிடத்துல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சத்த ஓய்வு எடுத்து இந்த வாயுவில் மோகினியை விட்டுட்டு மனசு தாங்களே அழறுது. என்னன்னு மனசு அழுதுன்னா, எங்க அம்மாவை பார்க்கணும். உறவில்லாதவனுக்கு கூட உறவை உண்டு பண்ணி கொடுக்கறது அந்த ஸ்ரீ. இந்த சரணகோஷம் சொன்னா நரஹரி பக்தி. இந்த மணிகண்ட நலண்டு போயிட்டான். நோக்கு எதுவுமே தெரியாது,
இந்த மாதிரி ஒரு பொம்மநாட்டு இருக்கிறா, இந்த மாதிரி தாமரை மலர்ல உட்காந்துட்டு இருக்கா, நான் அவளை பார்க்கணும்னு மனசு ஏங்குறது. இதுதான் ஞானத்துக்குண்டான விதை. அது யார் கொடுக்கணும்னா ஸ்ரீ வைதேகி தாய் கொடுக்குறா. ஆனா ஒளி வெள்ளத்தை பார்க்கச்சவே அந்த அம்மா அப்படி ஒரு அழகா இருக்கிறாங்க. தியானம் பண்ணா கடைசியில பிரவாகம் அதுதான், பரஞ்சோதி ரூபத்துல தான் இறைவன் இருக்கிறதா தெரியும். இதுல கொஞ்சம் உருவத்தை பார்த்துட்டா நல்லா இருக்குமேன்னு தியானம் பண்ணார். அந்த 4 எழுத்துக்குண்டான லட்சுமி வெளிப்பட்டார். இவதான் என் தாய். ஆனந்தம் கரை புரண்டு போடுது. அந்த நரஹரி பக்தல நான்றது ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு, ஆனா நான்றது பெண்ணுக்கு தான் சேரும்ன்றது தெரிஞ்சுட்டார். ஆஹா, நான் எனக்கு அம்மா கிடைச்சுட்டா, அதுதான் ஸ்ரீமன் நாராயணாயே. அந்த நாராயணன் தான் நரஹரி ரூபத்திலே இந்த சரணத்துக்குள்ள இருக்கான்னு நமக்கு தெரியாது. இந்த 30வது ஸ்லோகம் ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லச்ச நரஹரி பக்தி ஆகுது. அந்த தாமரை விரிஞ்சு அதிலிருந்து கண்ணை திறந்து பார்க்கறா. அந்த கண்ணிமையை பார்த்துட்டு ஐயோஹோ இந்த மாதிரி ஒரு பொன் நமக்கு தாயோ. அந்த கண்ணிமையை பார்த்து ஆனந்தத்திலே துவாபர யுகத்துக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோமே. இப்ப கலியில நம்ம இருக்கிறோம். கலி முடிகிற வரைக்கும் இந்த சசிகுணா தஷ்ணா பிரஜாபதி ஸ்ட்ரக்சர்ல உக்காந்துட்டே இருக்கணும். அதுக்குத்தான் கண்ணிமையால அருள் புரிகிறா. இந்த பக்தி எதிலிருந்து வருதுன்னா சரணோம் சரணோம்னு சொல்லக்கூடிய நரஹரி பக்தியிலிருந்து வருது. பாருங்க பாருங்க, இதுல ஒரு வித்தியாசம். நரஹரியில ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க. ஒரு நாள் ஒரு ஆழ்வார் யோசனை பண்ணிட்டே இருந்தாராம், இந்த பூமி சுத்துறதே அலட்சியமா இருக்குது. எது நம்ம அது மேல இருக்கிறோம். 30 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா மண்டலத்தையும் சுத்தி வந்துடுறோம். இந்த பூமி சுத்துறதே இவ்வளவு அழகா இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி பாண்டுரங்கனை பாடுறது. அப்படியே பாடிக்கினே போனா ஒரு குழந்தை கிடைச்சது. அவனை ஆண்டதனால அதுக்கு ஆண்டாள்னு பேர் வச்சாங்க. அது மகாலட்சுமி கிகாலட்சுமி எல்லாம் சொல்லி இருந்தா. ஒரு நாள் அந்த குழந்தைய தூக்கத்தில் நின்று பார்த்தாராம், பூமியாதேவி படுத்துன்னு இருந்தா மாதிரி தெரிஞ்சது. அடி என்னடா இது, நம்ம பூமி எப்படி சுத்துதுன்னு பார்த்தா அந்தம்மா சத்த தூங்கணும்னு நம்ம கிட்ட குழந்தையா வந்திருக்கிறா இவ பூமாதேவி. சம்சாரத்தை தன்னோட பக்தன் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவனோட சந்தேகத்தை தீர்த்து அவனுக்கு குழந்தையா கொடுக்கறது கூட நரஹரி பக்தி. அதனால்தான் நான் ஸ்ரீக்குள்ள ஸ்ரீ வித்யாவுக்குள்ள அடக்கம்னு பொருள். அவர் நினைச்சு பார்த்தாரா, பூமாதேவியா மகாலட்சுமியா இம்முட்டு அழகா இருக்கிறாள், தூங்குறதே இவ்வளவு அழகா இருக்குது. அடே இந்த பாவடையை கட்டிட்டு மேலே ஒரு சட்டையை போட்டு நடக்கிறது எவ்வளவு அழகா இருக்குது. இவளுக்கு சுத்ததான் தெரியும்னு பார்த்தா படுக்க தெரியுது, படுக்கதான் தெரியுதுன்னு பார்த்தா நடக்க தெரியுது, நடக்கதான் தெரியுதுன்னு பார்த்தா அவளோட உடம்புக்கு பின்னால வரக்கூடிய ஜடாயில் இருக்கிற முடி தரையை தேய்ச்சிட்டு நடக்கிறது இன்னைக்கெல்லாம் அழகு. அப்ப நினைச்சாராம், இந்த பொண்ணு வயசுக்கு வந்துடக்கூடாது, என்னால இவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நான் எப்பவுமே இவளை குழந்தையா பார்க்கணும், சுயநலம் பாருங்க. இதுக்கு நரஹரி பக்தி. இயற்கை மாறுமோ? மாறாது. வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டாள் அவங்க அப்பா அப்படியே ஆடி அசந்து, நான் எங்க போய் வரனை தேடுவேன், நான் என்னத்த பண்ணுவேன், இந்த பொண்ணு இப்படி தூங்கினா பூமாதேவின்னு தெரிஞ்சு போச்சு, லக்ஷ்மின்னு தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்றது, இதுக்கு மாப்பிள்ளை எவனாவது வருவான் இருச்சவாயன், அவனுக்கு என்ன சீதனத்தை கொடுக்கறது, ஒண்ணுமே இல்லை. இது நரஹரி பக்தி. அந்த மாதிரி பொம்மநாட்டியை தான் ஐயப்பன் பார்த்துட்டு அந்த அம்மா கண்ணுக்குள்ள நம்ம உருவம் இருக்குதுன்றது இவர் கண் வழியா பார்க்கறது. இது நரஹரி பக்தி. கொண்டாட்டம் எப்படி இருக்கும் பாருங்க. வராது. ஆனந்தம் ஆன்மீகத்துல கரை புரண்டு சுனாமி மாதிரி வரணும். எதிர்நீச்சல் அதில் அடிச்சுண்டு போகலாம். அது கரை தாண்டி மறுபடியும் நுர தள்ளி கடலுக்குள்ள போகும். அதுதான் நரஹரி பக்தி. ஏப்பா நீ வருத்தப்படுறே, அவன் என் அழகை கண்டு வருவான், நீ கவலைப்படாதே. பொண்ணு சொல்றதை பார்த்துட்டு தோப்பனார் ஆடி அசந்துட்டார்.
என்ன இருந்தாலும் வளர்ப்பு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு உதட்ட பிடிச்சாராம். உலகமே இருண்டு போய் உலகமே நின்று போச்சு. ஒரு க்ஷணம் சுத்துறது நின்னா என்ன ஆகும்? நடக்கிற விதியா இதெல்லாம் நடக்குமா? என்ன சேதனமா கொடுக்கறதுன்னு நினைக்கிறியான்னு ஒரு கேள்வி. இந்த பொண்ணு எதிர்த்து பேசுனதில்லை. இந்த பூமியை அவனுக்கு சீதனமா கொடு, இந்த கால் பகுதி பூமியை வெளியே கொண்டு வந்தது நான் தான், என்னையே அவனுக்கு சீதனமா கொடு, இந்த பூமியை அவனுக்கு சீதனமா கொடு. ஏன்? அவன் மேலே நான் நடந்தேன், அது மேலே நான் நடந்தேன். நான் நடந்ததா மிச்சம்? உன்னைய நடக்க வச்சேன். உன்னை நடக்க வச்சுக்கிறதா மிச்சம்? பூவா மலர்ந்து பெண்பால் ஆகி பாமாலையா அவனுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் நரஹரி பக்தி. அந்த பிராட்டியை தான் பார்த்தாரு. அந்த கண்ணுக்குள்ள இவன் தட்சிண பிரஜாபதி யோகமுதிரில் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த அம்பாள் கண்ணில் தான் இருக்கிறத தன் கண் கொண்டு பார்த்தது ஐயப்பன். இது நரஹரி பக்தி. இது ஒவ்வொரு யுகத்துக்கு முன்ன 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 போகணும். பாஸ்ட் டென்ஸ் முன்னால போயிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிறது அந்த பாஸ்ட் டென்ஸ்ல கண்டினியூஸ் டென்ஸ். நாளைய வர்றது பாஸ்ட் டென்ஸ்ல கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நரஹரி பிரசன்ட்டுக்கு போகல. பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுக்கு போல. இன்னும் இதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. இப்போ பாஸ்ட் டென்ஸ்லயே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அது நரஹரி பக்தி. அதுதான் துவாபர யுகானந்தா ஸ்ரீமன் நாராயணா அவதார ஸ்வரூபானாம் மகோன்னத அவதாரானந்த ஸ்ரீமன் நாராயணானந்த ஸ்வரூபானாம். அந்த உருவத்தை எனக்கு கொடுத்துட்டேல். அதனால சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹ. காத்தா இருக்கக்கூடிய நாராயணனை சேவிச்சவதான் பெருந்தேவி தாய். பொம்பளை வழியா தான் ஞானம் வரணும். அந்த பெருந்தேவி காட்டி கொடுத்த இடம்தான் என்னது? ஸ்ரீமன் நாராயணாய ஹரி நரஹரி பக்தி சரணம் சரணம். அப்படின்னா நம்மளோட மனிதநேயம் தர்மத்தை சார்ந்தது. நம்ம மனிதனா பிறந்துட்டே இருக்கிறோம். மனுவோட காலத்திலிருந்து நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆன்மீக சக்தி வளருது. பெண்ணோட அனுபவத்தினால ஆன்மீக சக்தி வளருது. பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மாயாதிரேகங்கள் அனைத்தும் ஞான திரேகமா மாறுது. ஆணுடலுக்குள்ள இருக்கக்கூடிய மாயாதிரேகம் எல்லாம் ஞான திரேகமா மாறுது. இதுக்கிடையில ஐம்புலங்கள் அனுபவிக்க வேண்டிய மாயைகளை சீரா அனுபவிக்கிறது. மாயை எல்லா உருவலிருந்து விளையாடி ஓடி வெளியில போயிடுறது, ஞானம் வந்துடுறது. மாயா வியாதிகள் எல்லாம் ரெண்டு உடம்புக்கும் போறது. ஆச்சாரிய வாழ்க்கை வாழ்றது. பண செல்வாக்கு குறையாது. வித்தைங்கிற கல்வி குறையாது. வித்தைக்கு வராத கல்வி சேர்ந்து வரும். அந்த கல்விக்கு வராத பணம் சேர்ந்து வரும். பிறந்த குழந்தைக்கு நாக்கு சுத்தம் இல்லை. பேச்சு 7 வயசுக்கு அப்புறம் வரும். 3 வயசிலிருந்து தொடரும். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பிராயத்து நோய்கள் 13 வயசு வரைக்கும் இருந்து போகும். வால்வுகள் சரியான இயக்கம் வரல. ரத்தம் சுத்தம் அசுத்தம் ஒன்னா கலக்குது. பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. வால்வுகள் சீராகி அதனோட நிலைக்கு சீராகும். எலும்புகள் முறிவு, கால்சியம் டெபாசிட் சரியா இல்லை. அந்த கால்சியம் டெபாசிட் சரியாகுது. ஹீமோகுளோபின் ரத்த அடர்த்தி சரியில்லை, ரத்த சோகை அது சரியா வருது. கண்ணோட பார்வையில் குளுக்கோமா இருந்து கண் இமை கெட்டு கண் இமை பார்வை வராதுன்னா வைத்தியத்தினால அந்த பார்வை வருது. ஹிப்ஸில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம், இனி நடக்கப்படாது, ஓடக்கூடாது, வரக்கூடாது, ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும்னா அந்த எலும்புகள் தீவிரமாக நல்ல சக்தி அடையுது. முதுகெலும்பில் இருக்கக்கூடிய டிஸ்க் சாபத்தினாலே, அண்ணன் தங்கை அக்கா தங்கை சாபத்தினாலே, யோக சூத்திரத்தை தப்பா பண்ணிக்கின்றனாலே, ஹடயோகம் பாடி பிசிக்கல் எக்ஸசைஸ் அது யோகத்தில் சேராது. பாடியை மட்டும் ஃபிட்டாக வச்சுக்கும். அந்த டிஸ்க் விலகி போனால் அது சரியாக வருது. போன ஜென்மத்தில் யாராவது பிரணயாமம் பண்ணி யோகையை அந்த யோகத்தை கெடுத்தா கூட இந்த மாதிரி டிஸ்க் ப்ராப்ளமும்
விலா எலும்புகள் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சரியா வரும். அக்களத்தில் நெறிக்கட்டின்னு ஒரு வியாதி வரும், அது அப்படியே இருக்கும். இந்த கையை தூக்க முடியாது, இறக்க முடியாது, அந்த நோய் சரியா வரும். அக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் வழியா துர்நாற்றம் வரும், அந்த துர்நாற்றம் போகும். இது ஒரு வியாதி. மனைவியோட மாங்கல்யத்திற்கு போன லட்சுமி திரும்பி வர்றா, லட்சுமி கடாட்சம் பெறுகிறது. இந்த கையில் இந்த இடத்துல சதை இருக்கோன்னோ அந்த சதையெல்லாம் அருந்து போய் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் அதெல்லாம் நன்னா ஆயிடும். விரல்களால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு தலையாடும், அப்படி ஆடும் பாருங்க. அது ஆட்டோமேட்டிக் ரோபோ சிஸ்டம்னு பேரு, அது சரியா வரும். அதுக்கப்புறம் ஆணாயனும் கூட இந்த மார்பகத்தில் நிறைய சதை தள்ளி பெண் மாதிரி ஒரு உருவத்தில் இருப்பான். ஆண்டா அவளுக்கு குழந்தெல்லாம் பிறந்திருக்கும், 4 பொண்ணு 4 பையன் இருப்பான். ஆனால் உருவத்தோற்றம் முன் இருக்கக்கூடிய ஆணோட அந்த செஸ்ட் புஜம்ன்றது பெண் மாதிரி இருக்கும். மனைவிக்கு பிடிக்குமோ? இளமையா இருக்கிற போது மனைவிக்கு பிடிக்கும், வயசான காலத்தில் தளர்ந்து போனால் பிடிக்காது. அந்த மாதிரி நோய் சீராகும். இவ்வளோ ஞான மார்க்கத்தோட விசாரம் இந்த 30வது ஸ்லோகத்துக்குள்ள நிறைய ஹரி பக்தின்னு இருக்குது. ஏறி போனா என்ன அவனுக்கு கிடைக்காது, சபரிமலைக்கு போறவனுக்கு என்ன கிடைக்காதுன்னு சொல்லுங்க. சரி, அப்படியே கிடைக்கலன்னு வைப்போம். ஒரே நாளில் 7 கோடி பேர் போய் ஒரு 50 லட்சம் பேர் 10 லட்சம் நிற்கிற இடத்துல 50 லட்சம் பேர் என்ன ஆகும்? எவ்வளவு பேரை காப்பாற்றி அனுப்புறாரு. இந்த மாலைக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குது. 108 மணி கொண்டு மாலை போடணும். 54 108 கட்டி டபுளா மடிச்சு போட்டா ஒரு 54 நர, 2வது 54 ஹரி, நரஹரி பக்தி. அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏதாவது கஷ்டம் இருக்குதா? ஏதாவது நடக்காத ஒன்று இருக்குதா? எல்லாம் நடக்கிற விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு கம்முன்னு சைலண்ட் ஆகி நிறுத்திடணும். அந்த நிறுத்துறதுக்கு பேர் நரஹரி பக்தி. அவ்வளோதான். இதுக்கு நரஹரி பக்தின்னு பேர். எல்லா நலனும் கொடுக்கறது 30வது ஸ்லோகம் நரஹரி பக்தி. ஓம் சரணோம் சரணோம்னு சொல்லச்ச அதில் நரஹரி பக்தி இருக்கு. இப்போ 30 முடிச்சுட்டு அடுத்தது 31க்கு சத்த நிதானமாக புல்லட் ட்ரெயினில் போகும்.